உலகத்துல உள்ள எல்லா நாட்டிலையும் உள்ள அரசியல்வாதிகள் திருடங்களா இல்ல இந்தியாவில் உள்ள அரசியல் மட்டும் திருடங்களான சந்தேகம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. சொல்ல போனா இந்தியாவில் உள்ள 99% மேற்பட்ட அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க திருடங்களா தான் இருக்கிறாங்க. 1% அரசியல்வாதி மட்டும்தான் மக்களுக்காண்டியும் மக்கள் உரிமைக்காண்டியும் தொடர்ந்து களமாடிட்டு வராங்க. மற்றபடி 99% அரசியல்வாதிகள் முழுக்க முழுக்க ஒன்னா நம்பர் திருடங்களா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் அதிகமா திருடுவது, அதிகமா பணம் சம்பாதிப்பதுன்னு பார்த்தோம்னா கனிம வள திருட்டு. கனிம வளங்களை தான் அதிக அளவுல நம்ம தமிழ்நாட்டின் அரசியல்வாதி திருடுறாங்க. அப்படி இல்லைன்னா கனிம வளங்களை யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இந்த அரசியல்வாதிகள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த மலைகள் எதுவுமே இப்ப இல்ல. எல்லா மலைகளும் அழிச்சிட்டாங்க இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள். இப்ப மழை தான் எதுவுமே இல்ல, நம்ம காசு வாக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணா மண்ணை தோண்டி பூமிகளில் மண்ணை தோண்டி பூமிக்கு அடியில் உள்ள பாறைகளை வெட்டி விற்கிறாங்க இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள். தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பழனி என்ன பண்றாருன்னா அவர் சொந்தமான இடத்துல கல்கோரி வச்சிருக்காரு. முதல் என்ன சொல்றாருன்னா இது ஊரணி, நான் ஊரணி வெட்டுறேன் அப்படின்ட்டு கல்ல புல்லா வெட்டி எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாருன்னா கிணறு வெட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு பொய்யான பித்தலாட்ட சொல்லி அங்க உள்ள பூமிக்கடியில் உள்ள கனிம வளங்களை திருடுறாரு. அந்த திருட்டை தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாடு கனிமவளத்துறை அமைச்சர், தமிழ்நாடு கனிமவளத்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கு. சொல்ல போனா முழுக்க முழுக்க அரசியல் செல்வாக்கு. அதாவது திமுக சொல்லுவாங்க என் கட்சி கொள்கை உண்டு கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. கொள்கை கோட்பாடு உள்ள திமுகவே முழுக்க முழுக்க திருடுங்களா இருக்கும்போது கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, காங்கிரஸ் கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் எப்படி யோக்கியமா இருப்பாங்க? அதாவது மக்கள் தான் கேள்வி வைக்கணும். அதனி நாடார தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் பகிச்சுக்கிட்டார்னா பழனி நாடாருக்கு சப்போர்ட்டா முதலமைச்சர் வருவாரா இல்ல தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சப்போர்ட்டா முதலமைச்சர் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஐயா முதலமைச்சர் பழனி நாடு தான் முழுக்க முழுக்க ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா நம்ம அரசியல் கேடு கட்டு போயிருக்கு. அதாவது அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா எங்க கனிம வளங்கள் திருடு போகுதுன்னா தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்தில் அதிக அளவில் கனிம வளங்கள் திருடு போகுது. இதை முழுக்க முழுக்க திருடுவது யாருன்னு பார்த்தோம்னா திமுக, அதிமுக, காங்கிரஸ். இந்த திருட்டு நாய்ங்க தான் அதிகமாக கனிம வளத்தை திருடுறாங்க. அப்போ நம்மளாம் மக்கள்லாம் முட்டாளா இருக்கிறாங்க. அதாவது மக்களுக்கு சேவையாற்றத்தான் இந்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க. ஒரு சாக்கில கர்மமான அள்ளி இருசக்கர வாகனத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் வேளாணத்துல போட்டோம்னா அவங்களை கைது பண்ற காவல்துறை, அவங்க மேல நடவடிக்கை காவல்துறை ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட கனரகர வாகனத்துல இந்த மண்ணையும் கல்லையும் இந்த திருட்டு நாய்ங்க திருடிட்டு போறாங்க. அது தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் கைகட்டி வேடிக்கை பார்க்க. அப்ப இது யாருக்கான அரசு? முழுக்க முழுக்க யாருக்கு வாக்களிச்சோம்? நீங்க நல்லது பண்ணதுக்காண்டி உங்களுக்கு வாக்களிச்சோமா இல்ல நீ திருடிட்டு போடா நாய, உனக்கு தான் கஞ்சிக்கே வழி இல்லை, நீ திருடிட்டு போடா அப்படின்ட்டு உங்களுக்கு வாக்களிச்சோமா? எதுக்கு வாக்களிச்சோம் உங்களுக்கு? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் சரியில்லை. தமிழ்நாட்டு மக்கள் 500 ரூபா 1000 ரூபா வாங்கிட்டு நீ ஓட்டு போட்டா திருட்டு நாய் தான் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வருவான். அப்ப நேர்மையான என்னைக்கு வாக்களிக்கிறியோ அன்னைக்கு தான் நாடு மேல மேல போகும். சொல்ல